ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 24 அடிக்கு 36 அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BH, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானை நமக்கு தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா ஒரு 36 அடி 3 இன்ச்சுக்கும் கிழக்கு மேற்கு ஒரு 24 அடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா மெயின் டோர் நமக்கு இந்த இடத்துல மெயின் டோர் வந்துடும். அதாவது நார்த்து பகுதி வடக்கு பகுதியில் மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டிகோ ஏரியா. போர்ட்டிகோ தாண்டி மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு இங்கே நம்முடைய ஹால் வந்துடும். ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் வரும். அடுத்து ஹால் ரைட் சைடில் போகிறப்போ நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூமாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த 2 பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் தனியாக இல்லை, காமனாக நம்ம ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு காமன் டாய்லெட் போட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்துடும். வெளியில் வடமேற்கு மூலையில் நமக்கு அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டேர் கேஸ் போட்டு இந்த ஸ்டேர் கேஸுக்கு பேரில் போர்ட்டிகோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளானுக்குள்ளே டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம். போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய விண்டோவை இந்த கிழக்கு பகுதியில் ஒரு விண்டோ வச்சுக்கிறோம். அடுத்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா 5 கல் சைஸில் நமக்கு இந்த இடத்துல வடக்கு பகுதியில் ஒரு மெயின் டோர் கொடுத்துக்கிறோம். அடுத்த மெயின் டோருடைய உள்ளே போகும்போது ஹால் வரும். ஹாலில் சென்டரில் ஒரு விண்டோ வரும். ஸோ இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 4 கல் சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் இந்த 2 பெட்ரூம் பார்க்கும்போது ஒரு 4.5 கல் சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும். அடுத்து பெட்ரூம் 1க்கு ஒரு 3 கல் சைஸில் ஒரு டோர். அடுத்து பெட்ரூம் 2 பார்த்திங்கன்னா 3 கல் சைஸில் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது. அடுத்து காமன் டாய்லெட், அதாவது சென்ட்ரல் கூடிய டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா 2.5 கல் சைஸில் ஒரு UPVC டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ 3க்கு 3 சைஸில் இந்த இடத்துல ஒரு கிச்சன் விண்டோ வந்துடும். அடுத்து பெட்ரூமுக்கு டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ. அடுத்து இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இங்கே ஒன்று வந்துடும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும். வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிகோ நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதியின் ஈசானி மூலையில் வந்துருச்சு. அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா ஈசானி மூலை ஒட்டி வரை வந்துருச்சு. அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் போட்டாச்சு. அடுத்து குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம். அடுத்து பார்த்திங்கன்னா வாயு மூலை, அதாவது வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டாச்சு. டாய்லெட்டுமே வாஸ்துப்படி அமைச்சாச்சு. அடுத்து ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வாஸ்துப்படி அமைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்குரிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் 16 அடிக்கு 10 அடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 16க்கு 10, 16 அடி 10 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா 10க்கு 10 ஒரு சின்ன காம்பேக்டான ஹாலாக தான் இருக்குது. அடுத்தது கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 அடிக்கு 10 அடிக்கு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 8, இது பார்த்திங்கன்னா 10 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பெட்ரூம் 10.25க்கு 11.25, 10.25க்கு 11.25 வரும். அடுத்து செகண்டரி பெட்ரூம் 10 அடி 4 இன்ச்சு இன்ட்டு 11.25க்கு பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா 4.5க்கு 8 இருக்கிற மாதிரி இருக்கும். 4.5க்கு 8 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெற்கு வடக்கு 36.25, கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா ஒரு 24 அடி வர மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு 870 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது 1.99 சென்ட் நியர்லி வர மாதிரி இருக்குது. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.